அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானோடு அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாள் ஒரு நிலைப்பாடோ ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விசுவாசி மார்கழி 7 இன்று திங்கட்கிழமை ஆங்கில வரும் டிசம்பர் 22, 2025. இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:08 வரை பூராடம், பின்பு உத்திராதம். திதி இன்று காலை 10:46 துவாதிகை, பின்பு திருவாதிகை. யோகம் மரண யோகம், அமிர்த யோகம். சந்திராச நட்சத்திரம் திருவாதிரை. ராசி பார்த்தீங்கன்னா மிதுனம். சந்திராசை பொறுத்தப்பட்ட ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மிதுன ராசி மிதுனக்குள்ள இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்திராசனம் அது வேலையை செய்யும். அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். எங்கன்னா தொலைதூரம் பயணங்கள் மேற்கொண்டிருந்தாலும் கவனமாக இருங்க. கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புங்க. அப்போ தான் நீங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு சிறப்பாக பத்திரமாக போய் சேர முடியும். நல்ல நேரம் காலை 6:15 7:15, மாலை 4:45 5:45. கௌரி நேரம் காலை 9:15 10:15, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்களை பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா அற்புத பலன் பெற முடியும். அது கூட சேர்த்து சுபவரை சேர்த்து பயன்படுத்தக்குள்ள 100% வெற்றி உங்களுக்கு தேடி வரும். இன்று திங்கட்கிழமை என்பதால் சந்திர பகவான் தான் வரநாதன். அவரே இன்றைய கதாநாயகன். சந்திரவாரம் பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சந்திர வரைக்கும் முன்னாடி 2 சுபவாரங்களுங்க, சுக்கரவாரம் புதன் வர இந்த 3 மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தலாம். சந்திர வாரம் முடிஞ்சதும் அசுப வர சனி பகவான் வரையுங்க, சனி வாரம் முடிஞ்சதும் சுப வர குரு வரையுங்க, அதுக்கப்புறம் அசுப வர செவ்வாய் வர சூரிய வரையுங்க. மீண்டும் 3 சுபவாரங்கள் இயங்க ஆரம்பிச்சிடும். சுக்கிரன் புதன் சந்திரன்னு ஒரு வாரம் 1 மணி நேரம் நீங்கள் கணக்கு பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வதற்கு இது உதவும். அதாவது ஒரு நாள் 2 நாள் பார்க்காம டெய்லியும் நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை இந்த சுபவாரிகளை வைத்தீங்கன்னா 100% வெற்றியை ஒரு நாள் அடைவீங்க. கருத்தில் கொள்ளுங்கள். ராவகாலம் காலை 7:30 to 9, யமகண்டம் காலை 10:30 to 12, குளிகை மதியம் 1:30 to 3. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. குளிகை டைமில் வாசகால் வைத்தா கிழக்க வைக்கிற வாசகால் மேற்க போவோம், மேற்க வைக்கிற வாசகால் தெற்க வரும், தெற்க வைக்கிற வாசகால் வடக்கு வரும். கருத்தில் கொள்ளுங்க. சில பேர்கிட்ட தவறான கண்ணோட்டம் இருக்குது. ஏன்னா குளிகைன்னா மீண்டும் செய்ய வைக்கணும். அவங்களுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு வீடு கட்டி வாசகால் வைக்க சொல்லி அவங்களுக்கு எண்ணங்கள் தோணும். ஆனால் தவறு, இருக்கிற வீட்டு வாசகாலையே மாற்றி தான் வைக்க சொல்லணும். தவிர புதிதாக ஒரு வீடை கட்டி அதை வாசகால் வைக்க அதால் முடியாது. அது ஒரு இருள் கிரகம், அது தீமையாக செய்யும். மாந்தி எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த கட்டம் பாழாகிடும். அந்த உறவும் அந்த ஜாதகருக்கு துணை செய்ய முடியாது. கருத்தில் கொள்ளுங்கள். சூளமந்தி கிழக்கு கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூர விளக்கு ஏற்றணும். ஏன்னா இன்று கிழக்கு தரிசனம் அந்த வழி நடத்தினால் அவர் வழியிலே செல்வது சிறப்பு. அதே போல் கோயிலுக்கு செல்லக்குள்ள படிக்கட்டு போட்டிருப்பாங்க முன்னாடி. அதான் நம்ம வாசகாலை தாண்டி வரப்போல் அந்த படிக்கட்டை எக்காரணம் தொட்டும் தலையில் வணங்கக்கூடாது. ஏன்னா அதில் அனைத்து டிஸ்ட்ரிக்டும் அதில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஜாதகரும் அதை தாண்டி தான் நம்ம கோயிலுக்குள்ளே போவோம். அப்போ அங்கே அந்த படிக்கட்டில் ஒரு 6 தகடுகள் பதிக்கப்பட்டிருக்கோம். எந்த ராசிக்குன்னு தெரியாது. 6 ராசிகள் இருக்கும். அந்த 6 ராசிக்காரர்கள் அந்த படிக்கட்டை தாண்டக்குள்ள அவங்களுடைய தீய சக்தியை அந்த தகடு இழுத்துக்கும். நீங்கள் இப்போ அந்த வாசப்படி தொட்டு வணங்கக்குள்ள உங்களுக்கு அந்த தீய சக்தி உங்களுக்கு கை மூலியமாக உச்சத்தலைக்கு இறங்கி உள்ளே இறங்கிடும். நீங்கள் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் நீங்களும் பிரச்சனைக்கு உள்ளாயிடுவீங்க. அதனால் எக்காரத்தை கொண்டோம் கோயிலுக்கு செல்லக்குள்ள அந்த படிக்கட்டை தொட்டு வணங்கக்கூடாது. அதே போல் கோயிலுக்கு செல்லக்குள்ள முதல்ல நீங்கள் வணங்க வேண்டியது கொடி மரத்தை தான். கொடி மரத்தை வணங்கக்குள்ள எதிர்க்க எந்த விக்கிரமும் இருக்கக்கூடாது. அதாவது எந்த சாமி சிலையும் இருக்கக்கூடாது. அப்போ தான் கொடிமரம் நீங்கள் கொடிமரத்தை வணங்குறதுக்காக அது ஏற்றுக்கும். நீங்கள் சாமி சிலை முன்னாடி கொடிமரத்தை வணங்கினீங்கன்னா அந்த கொடிமரத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் அந்த சாமி விக்கிரத்தை வணங்குறதாக தான் அந்த கொடிமரம் நினைக்கும். அதனால் கொடிமரத்தை வணங்கக்குள்ள சாமி விக்கிரங்கள் எதிர்க்க இல்லாமல் இடத்துல பார்த்து வணங்குங்க. பரிபூர்ணமாக கொடிமரனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரான நாள்.
உடல்வாதிகள் வரக்கூடிய நாள். அதே போல் அடுத்து உதவி கருணை பரிவு அனுதாபம்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வுங்க. வண்டி வாய்ச்சல் கவனமாக செல்லுங்க. ஏக்காரத்து கொண்டு வண்டி இயக்கிக் கொண்டு மொபைல் பில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் மன நிறைவு ஏற்படக்கூடிய நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் ஆக்கப்பூர்வமான நாள். இன்று உங்களுடைய புத்தி கூர்மையை பார்த்து அத்தனை பேரும் ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய அறிவுத்திறனால் இன்று ஜொலிப்பீங்க. சிறப்பான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள். நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்களை வெற்றி காட்டுக் கொண்டு இருக்கிறது. அதே போல் பணம் பல வழியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுற்றுலாதாரங்கள் சென்று வரதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. சிம்மராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் ஆக்கப்பூர்வமாக செயலை செய்து அனைவருடையும் பாராட்டுகளும் பெறக்கூடிய நாள். இது அற்புதமான நாள், சிறப்பான நாள். கன்னிராசியை பொறுத்த மட்டும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள். அதே போல் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சிகள் நிலைத்திருக்கும். உங்களுக்கு யாராவது கடன் கொடுக்க வேண்டிய வாய்ப்பு இருந்தாலும் இல்லை உங்களுடைய பணம் வர வேண்டிய வாய்ப்பு இருந்தாலும் அனைத்தும் இன்று உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். துலா ராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் சிந்தனைகள் சிதறக்கூடிய நாள். அதனால் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். எந்த செயல் செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்க. வெற்றி உங்களுக்கு நிச்சயம். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி அமைதி காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள், மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள். இல்லத்திலோ உள்ளத்திலேயோ மகிழ்ச்சி குடிக்கொண்டிருக்கோம். அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும். மேல அதிகாரிகிட்டையும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கின்ற சிறப்பான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள், பணம் பல வழியில் வரக்கூடிய நாள். அதே போல் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு இன்று குழந்தை பாக்கி ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. கண்டிப்பாக குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு உங்கள் ஜாதக கட்டத்தை அடிப்படையில் இன்று கண்டிப்பாக குழந்தை பாக்கி ஏற்பட வாய்ப்பு அதிகம். மீன ராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். இந்த மிதுன ராசிக்கு சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ள கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. ஏக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் பேனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.